இவங்களோட கூட்டணியில இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ஓட் சர்வீஸ் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் இவங்களுடைய ஓட்டர்ஸ் வந்து இவங்களுடைய பூத்துல 500 ஓட்டு, 600 ஓட்டு, 700 ஓட்டு வாங்கியிருக்குதோ, அது எல்லாமே வந்து அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி இன்சர்ட்டட் ஓட்டர்ஸ் ஒரு அட்ரஸ்லயும் இருக்கிறாங்க. இப்போ நீங்க கோயம்புத்தூர் சொன்னீங்க மேடம், இது மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு? இது தவிர நாங்க பார்த்தது அப்படின்னு சொன்னா, தருமபுரியில இந்த மாதிரி இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு, மதுரையில இருக்கு, சேலம்ல இருக்கு, நீலகிரியில இருக்கு, கோயம்புத்தூர், சென்னை சவுத்துல இருக்கு, சென்னை சென்ட்ரல்ல இருக்கு. இவ்வளோ மோசமா இருக்கு. ஸோ இது தவிர இன்னும் பார்க்க அதிகமா இருக்கும். நான் ஏன் இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த ஜனநாயகம் வேணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் இந்த ஓட்டை வந்து மதிக்கிறோமோ, அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்றது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா வேலையும் விட்டுட்டு அடுத்த ஒரு சில வாரங்கள் தயவு செஞ்சு ஆன்லைன்ல உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஓட்டா எடுத்து பாருங்க. அதுல ஒவ்வொரு ஹவுஸ்லயும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்டர்ஸ் உட்கார்ந்துருக்கிறத வந்து நீங்க பாருங்க. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபார்ம் 7 அப்ளை பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளர நீங்க உங்களுடைய ஐடி, உங்களுடைய எபிக் நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டு, ஏன்னா அந்த பூத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். அவங்கள நீங்க நீக்கிறதுக்கான அப்ளிகேஷன் கொடுங்க.